பாண்டி ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் அப்பா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. பாக்கியம் இன்னமும் நம்மளுக்கு மளிகை சாமானுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம சம்மந்தி கடையிலே வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டீங்களா? அவரே சொல்லிட்டாரு, நீங்கள் அங்கங்கே ஏன் சாமான் வாங்கிட்டு இருக்கீங்க, நம்ம மளிகை கடையிலே வாங்க, எந்த பொருள் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், டோர் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா மளிகை சாமான் பிரச்சனையே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரிடி, உங்கள் கடையில் நான் ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்காட்டிலும் பாதியாவது காசு கொடுத்து வாங்கிறோம் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. இவர் ஆதார் கார்டெலாம் மாமாட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்தானடி, அவர் பாட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. உனக்கு லூஸாமா அப்படின்னா என் வயசு தெரிஞ்சிடாது அப்படிங்கிற. ஐயோ மனுஷா, ஏம்யா ஆதார் கார்டை என் மாமனாட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் இதை மறந்துட்டேனே பாக்கியம் அப்படிங்கிறேன். அதான் நான் முட்டாள்தனமான வேலைகளை தானே நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஆதார் கார்டு போய் வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் கேட்டால் மட்டும் ஏன் கேட்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நான் தானே கொடுத்தேன் சம்மந்தி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமையா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. எம்மா அவ்வளோதாம்மா, என் வாழ்க்கை கொஞ்ச நாளாக ஊசலாடிக்கிட்டே இருந்துச்சு, அப்பா முடிச்சு வச்சிட்டாரு, இன்னும் அவ்வளோதான். நான் வாழாவட்டியாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லும் போது இதில் ஒரு பிரச்சனையாடி அது ஒரு பிரச்சனையாட்டின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ பாரு என் ஆதார் கார்டை கொண்டு அங்கே அப்பா கொடுத்துட்டாரு, நீ என்ன சொன்ன, கல்யாணத்தை பதியும் போது ஆஃபீஸர்கிட்ட காமிச்சிட்டு டவார்னு வாங்கிரு, வேறு யாரும் பார்க்காத அளவுக்கு பார்த்துக்கன்னே. இப்போ முடிஞ்சு போச்சாம்மா, இப்போ வீட்டில் எல்லாருமே பார்த்துவாங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலை அப்படிங்கிறாங்க. பாக்கியம் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ சுடர் வராங்க. சுடரே அப்படிங்கிறாங்க. அக்கா எப்போ வந்த அப்படிங்கிறாங்க. அது நல விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் ஐடி ப்ரூஃபில் வயசு தப்பாக இருக்குடி, அதான் என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா வயசு தப்பாக இருக்கா, கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடி ரொம்ப அறிவாளி மாதிரி பேசாத, அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு இவன் வயசு தெரியுது மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி நம்ம முந்தணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ ஒன்று செய்வோம்மா, இந்த மாதிரி வயசை கரெக்ஷன் பண்ணணும், அது தப்பாக இருக்குது அதை தாங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம். சரி வாங்கி அதை கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கரெக்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. பிறந்த சான்றிதழ் வச்சு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேன்னு சொல்கிறாங்க. சுடர் நீ படிச்சிருக்கியா படிக்கலையா, என்னுடைய பிறந்த சான்றிதழ்லையும் தேதி அது கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ ஒன்றும் செய்ய முடியாத அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ரொம்ப தங்கமயில் ரொம்பவே கடுப்பாகி இப்போயே ரூம் அடைச்சிக்கிறாங்க. மயில் வேறு எதுவும் செஞ்சிடாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு பிறந்ததுக்கு நான் ஏதாவது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேங்கம்மா, நீ பெயிரு பிறகு நான் கண்டமணிக்கு பேசிடுவேன் அப்படிங்கிறாங்க. இது ஏதாவது யோசிப்பேன்டி, கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருடி அப்படிங்கிறாங்க. என்னையா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் உனக்கு எல்லாம் தெரிஞ்சால் தான் நீ நல்ல பெரிய ஆளாயிருப்பிய, ஒன்றும் தெரியாமல் தானே இப்படி ஓட்ட வீட்டில் உட்காந்துட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய் எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் ரொம்பவே கடுப்பில் இருக்கும்போது தங்கமயில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க ரூமில் உட்காந்து. இங்கே இவர் வரார், செந்தில் வரார். செந்தில் இந்த மாதிரி அண்ணியோட ஆதார் கார்டு அப்படிங்க. அது எப்படிங்க உங்கள்கிட்ட வந்துச்சு, இப்போ தான் அதை வாங்க தான் தங்கமயிலக்கா அவங்க வீட்டுக்கு போனாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா ஏத்தாப்புல பார்த்தோம், அண்ணி அவங்க வீட்டுக்கு போனது அவங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு டீ கடையில் இருந்தாங்க, அவங்க பர்ஸில் எல்லாரோடைய ஆதார் கார்டையும் வச்சுருந்தாங்க, தூக்கி தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே வச்சுருக்கோண்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் கடைக்கு போகிறேன், இதை சரவணன் வந்தால் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரவணன் தான் வேலைக்கு போயிட்டாரா, சரி அப்போ சாயந்தரம் கொடுத்துரு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. போகணுங்க, எங்கள் ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, அதனால் 11 மணிக்கு மேலே போனால் போதும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாரு. இங்கே மீனா ஆதார் கார்டை பார்க்குறாங்க. தங்கமயிலக்கா என்னமோ கார்டில் ஃபோட்டோ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னாங்க. ஃபோட்டோலாம் நல்லா தானே இருக்குது, இதுக்கு மேலே எப்படி இருக்கும், என் ஆதார் கார்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃபோட்டோ. நம்ம ஆதார் கார்டை விட இவங்க ஆதார் கார்டில் ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது, இதவே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அழகு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ இருக்கும். புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்கள நம்மளும் கொஞ்சம் வயசாக தானே, நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ராஜி வராங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஆதார் கார்டை அப்படிங்கிறாங்க. ஆதார் கார்டை வாங்கி பார்க்குறாங்க. யார் ஆதார் கார்டுக்கா, தங்கமயிலக்கா ஆதார் கார்டா அப்படிங்கிற. ஆமாம் ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற. ஆமாம் இது நல்லதானக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க மீனாட்ட. நானும் அதான் சொல்கிறேன், நல்லதாக இருக்குது, இதையே சரியில்லைங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. என்னமோ தெரியலக்கா, அந்த அக்கா நீட்டாக புறப்படுறதுனால ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அதை நினைக்காங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், அழகாக இருக்கவங்க நினைக்க தான் செய்யலாம்,
நானும் நல்லா தானே இருக்கேன் ராஜி அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்கள் செமையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ சமாளிக்காத, நான் நல்லா இல்லை, நீ வேணால் நல்லா இருக்க அப்படிங்க. இல்லைக்கா நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க, நானும் கொஞ்சம் அழகாக இருக்கேன், நான் தங்கமேலக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும், சரி ரைட்டு. ஜீவா மாமாட்ட நம்ம சரவண மாமாட்ட நான் அதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி கொடுத்துருவீங்களாக்கா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா காலேஜ் போகணும்ல, நானும் வேலைக்கு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே புறப்பட்டு போகிறாங்க. அங்கே மீனா பஸ் ஏறுறாங்க. பஸ் ஏறி நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கேருந்து தங்கமயிலுக்கு ஃபோன் அடிக்காங்க. என்ன தங்கமயிலக்கா, உங்கள் ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ஒன்றும் ஓடலை. ஆஹா, ஆதார் கார்டு மீனாட்ட சிக்கிட்டேன், இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே பதிலே வர மாட்டேங்குது. என்ன தங்கமயிலக்கா ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க, ஆதார் கார்டுனோடனே ரொம்பவே பயந்தீங்க, அந்த ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, இப்போவும் ஷாக் தானா அப்படிங்கிறாங்க. மீனா மீனா அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்க மீனா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட யார் தந்தா அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டுக்காரர் தந்தார், கல்யாணத்துக்கு பதியணும்ல, அதான் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன், நான் ஈவினிங் வந்து சரணமாட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஆஃபீஸுக்கு வரேனே அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன், அந்த வழியாக தான் ஒரு வேலையாக வரேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எல்லாமே வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் மீனா பார்த்துட்டு போலோ, இல்லை பார்க்காம தான் பேசுகிறாளோ, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த அக்கா ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, இங்கே வந்து ஆதார் கார்டை வாங்கிக்கிறாங்கிறாங்க. ஆதார் கார்டு தான் வீட்டுக்கு போனால் கொண்டு கொடுப்பேன், நாளைக்கு தானே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க, என்னன்னு தெரியலையே. சரி ரைட்டு, ஆதார் கார்டு யாரும் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள பத்மா கிட்ட சொல்கிறாங்க. ஏக்கா ஆதார் கார்டை வாங்கினா யாராவது பயப்படுவாங்களா அப்படிங்கிறேன். அது ஏன்டி பயப்பட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அக்கா தங்கமயிலக்கா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த சரவணனுக்கு கட்டியிருக்க பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க கல்யாணத்தை பதியணும்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எடுத்து வாங்கம்மான்னு சொல்லும்போது ரொம்பவே யோசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. கேட்கும்போது அந்த ஃபோட்டோ சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஐடி எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா எங்கேயும் நின்றாங்களாம், அவங்க அப்பாட்ட தான் இருந்துச்சு போல். என் வீட்டுக்காரர் வாங்கி கொண்டு கொடுத்தாரு கல்யாணத்துக்கு பதியத்துக்கு, இதை வந்து சரணமாமாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். நானும் வேலைக்கு வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ தங்கமயிலக்கா ஃபோன் பண்ணி இந்த ஐடியை வந்து யாரும் கொடுக்க வேண்டாம், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோக்கெலாம் ஒன்றும் குறை இல்லையே மீனா அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் எனக்கும் சூப்பராக தான் இருக்குது, இதை கொண்டு யார்ட்டையும் கொடுத்துடாதாங்க வச்சிடாதாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சரியாக இல்லாத ஃபோட்டோலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. இருக்கும், அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்க தானே இருக்கா, அதனால் சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. பத்மாக்கா நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க அப்படிங்க. சும்மா இரு நீ அப்படின்ட்டு இருக்கும். ஆஃபீஸ் வந்துடுறாங்க. என்ன ஆஃபீஸ் டயத்தில் பேசிட்டு தான் இருப்பீங்களா, வேலை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பத்மா சொல்லுவாங்க. சார் வேலையில் ஏதாவது பெண்டிங் இருக்கான்னு சொல்லுங்கள், வேலை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கேன், எதுவும் பேச தான் செய்வோம், ஆனால் வந்து வேலை தெளிவாக இருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சும்மா விளாட்டு தான் சொன்னேன், போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே என்னக்கா ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஏம்மா எல்லாமே அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போச்சுமா அப்படிங்கிறாங்க. என்னடி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆதார் கார்டை யார் பார்க்கக்கூடாதோ அவங்களே பார்த்துட்டாங்க. யார்டி பார்த்தா, மாமனார் பார்த்தாரா அப்படிங்க. மாமனார் பார்க்கல, எங்கள் மாமனார் அதை கவனிக்கல, ஜீவா ஒரு செந்தில் அதை கவனிக்கல, அதை நேராக மீனாட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க போல். மீனா வந்து கையில் வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கா ஆதார் கார்டை கேட்டால் எப்போவுமே வந்து திருதுன்னு முடிப்பீங்க, உங்கள் ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, அது போக உங்கள் ஃபோட்டோ சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது மட்டும் தான் சரியில்லையா, ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது, என்னது வேறு சரியில்லை சொல்லுங்கள், உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதை பார்த்துருப்பா போலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஆஃபீஸுக்கு வரேன்ருக்கேன், எப்படியாவது அவள் காலில் கீழே விழுந்தாவது பேசியாவது எப்படியாவது அவள் வந்து உண்மையை சொல்லாமல் நான் தடுத்தாகணும், இல்லைன்னா என் வாழ்க்கை அவ்வளோதாம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே நீ பிடிக்காதடி, அவள் என்னத்தையாவது பொட்டலாக கொடுப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவளுக்கு என்னையை பிடிக்காதுமா, ஆனால் வந்து மாமாவை பிறந்தநாள் கொண்டாடின விஷயத்தில் வந்து அவள் என்னை விட்டு கொடுக்கல, ஆனால் இந்த விஷயத்தில் நீ விட்டு கொடுத்து அவள் தான் நம்பர் 1 மருமகளாக வரணும்னு நினைப்பாள் என்னமோ தெரியல. அவள் அந்த வீட்டில் அரசு ஊழியராக இருக்காள், அதுபோக அவட்ட நல்ல பணமும் இருக்குது, நீ எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, இதையும் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், என்ன செய்யணும்னு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி பண்ண போகிற அப்படிங்க. என்னடி பண்ண போறியா, எல்லாம் அப்பாவால் தான் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்வேன், எப்பவும் போல் எல்லாரோடைய ஆதார் கார்டும் கையில் வச்சுருந்தேன், கேட்டோன்னே எதுவும் நினைக்காம கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா, ஒன்று செய்கிறதுக்கு மட்டும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கணும், அப்படியே உனக்கு சுய புத்தி இல்லைன்னா என்கிட்ட கேட்கணும், இவ்வளோ நாளும் நீ கேட்டு தானே எதுனாலும் செய்வார், என்னை கேட்காம எப்படி நீ ஐடி கார்டை கொடுக்கலாம் வைக்கலாம், ஆணையாக்கும் பூனையாக்குங்கிறாங்க. ஏ
பாக்கியம் நான் அப்படி நினைக்கல வைக்கல, நீ எதுவும் பண்ணாத வைக்காத, மயில் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எப்பா என் மேலே எனக்கு ஓவராக உங்க மேலே கடுப்பாக இருக்குது, தூர போயிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்ய, மீனா காலைல தம்பி விழுணும் அவ்வளோணும் அப்படிங்கிறாங்க. விழுந்தா மட்டும் சொல்லாமல் இருப்பாளா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, நான் செஞ்சு பார்க்குறேன், அதுக்கு மேலே அவள் சௌரியம், நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மேலே நான் வந்து கேட்க மாட்டேன், வீட்டில் சொல்லி தான் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவள் பார்த்துருப்பாம்மா, அவள் நல்லா படிச்சிருக்கா, ஆஃபீஸராக வேறு இருக்கா. அவள் வந்து ஏற்கனவே என்னை வந்து தள்ளி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவா. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் போட்டு கொடுக்க தான் செய்வா. எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பயந்தெல்லாம் வேலைக்கு ஆகாதடி, ஒரு முயற்சி பண்ணிப்பார், முடியலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பிறகு நீ ஊரில் தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு உன் வீட்டுக்காரு, வயசு நம்ம சொல்லி தான் கட்டணும்னு ஊரில் எல்லாரையும் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சொன்னால் மட்டும் சரவணம்மாயோட வாழ்ந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. வாழ்ந்தாரு வாழலடி, உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிட வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ஆமாம், செட்டில்மெண்ட் வேணால் மட்டும் என்னால் வாழ முடியுமாம்மா, நீ தானம்மா சொன்ன நல்ல குடும்பம் நல்ல ஆட்கள் வாழ்ந்து நல்ல மாதிரி பெரிய ஆளாக வாழணும், இப்போ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சொன்னேன் தாண்டி, ஆனால் ஒரு மாதிரி பிரச்சனை வரும், வேறு என்ன செய்ய முடியும். வயசே பெருசாக பேசுனாங்கன்னா என்னது சொல்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் புருஷன் முன்னாடி 5 வயசு 6 வயசுலாம் வித்தியாசத்தில் வாழ தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு வயசுக்கு பெருசாக பீத்துவாங்கன்னு அவங்களும் நினைக்கிறாங்க, நீனும் நினைக்கிற, என்னத்தை சொல்லி எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இந்த ஊர் போய் மட்டுமா சொல்லி வச்சுருக்கம்மா, நான் தான் சொன்னேனே கல்யாணத்துக்கு நோட்டி உண்மையை சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைமா, இல்லைன்னா தேவையில்லை கல்யாணமேன்னு சொன்னேன். நீ தான் சம்மதியை பார்த்துக்கலாம், கல்யாணம்னா 1000 பொய் சொல்லுவாங்க, நம்ம 4 பொய் தான் நான் சொல்லியிருக்கோம்னு சொன்னேன். இப்போ பாரு 4 பொய்க்கு 4000 பொய் நான் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்னை சொல்கிறாங்க, என்னக்கா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல சுடரே, நீனும் வரையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவ்வளோலாம் நீ கூட்டி போக வேண்டாம், அவள் கல்யாணம் முடியாத பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 80 வருஷம் ஆகிட்டு, அவள் கல்யாணம் முடியாத பிள்ளை, இப்போ வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, நீ தான் சொல்கிறிய, அவள் வந்து சம்மதிச்சானா நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்கிற, உங்கள் வீட்டுக்கு போகிறவனை எப்படி இங்கே கூட்டி வருவாளோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு என்ன செய்ய தெரியல, சும்மா இரு, மீனா ஆஃபீஸ் அட்ரஸ் வேறு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. எந்த ஆஃபீஸ்னு சொல்லுக்கா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறானா, இந்த இடமா, இது எப்படி போகணும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நேராக ஆட்டோக்காரன்னு இப்படி ஆட்டோக்காரன் கரெக்டாக கொண்டு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ஆட்டோவுக்கு எவ்வளோ கப்பான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. தங்கமயில் கீழே பார்க்கலாங்க, 100 ரூபா தான் இருக்குது. நீ பாக்கியம் நேராக மசாலா டப்பாவுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு 500 ரூபா இருக்குது, எடுத்துக்கொண்டு இதில் ஒரு 500 ரூபா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டேம்மா, ஒரு வேளை மீனா ஒத்துக்கலன்னா இங்கே தான் வருவேன், சரியா, என் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்கே தான் வருவேன், அதுக்கு மேலேன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாதும்மா, அப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன், அப்புறம் எங்கேயும் வராதுன்னு சொல்லிடாத, அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன், என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படிங்க. அப்படி எதுவும் செஞ்சிடாதடி, மீனா ஒத்துக்கலைன்னா சொல்லு, நான் வேணா மீனாட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேராக இங்கேருந்து தங்கமயில் ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே போயிடுறாங்க. போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, ஒரு வேளை நம்ம மட்டும் பேசினா வந்து மீனா ஒத்துக்க மாட்டாளோ, பேசாமல் அம்மா அப்பா சுடரையும் வர சொல்லிடுவோம், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் அடிக்கம்மா, நீனும் அப்பாவும் சுடரும் வந்துருங்கம்மா, நம்ம எல்லோரும் சொன்னால் மீனா ஒரு வேளை கேட்டாலும் கேட்டுப்பா அப்படிங்க. என்னடி நீ பேசி அவள் கேட்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இங்கே வருது வரைக்கும் நானே பேசிடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் இங்கே வந்த பிறகு பயமாக இருக்குமா, ஒரு வேளை அந்த மீனா வந்து நான் வந்து மாமாட்ட வந்து உண்மையை சொல்லுவேன், அத்தைட்ட உண்மையை சொல்லி தான் அவன், சரவண மாமாட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னம்மா செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நீங்கள் 3 பேர் வந்துருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ ஆட்டோவுக்கு பிடிச்சி கேடா, நீ வந்து முதல்லே சொல்லியிருந்தால் எல்லோரும் சேர்ந்து போயிருக்கலாம், சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா அங்கங்கே பார்க்குறாங்க ஜன்னலில். இங்கே தங்கமயில் வாசலில் நிற்கிறாங்க. என்ன தங்கமயில் அக்கா இங்கே வந்து நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேற்று பூத்துருங்க. ஏங்கா வேற்று பூத்துருக்கீங்க, உள்ளே வாங்க ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபேனில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. மீனா மட்டும் நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கக்கா, ஆஃபீஸில் தான் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. என்னோடய ஐடி கார்டை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா ஐடி கார்டுன்னு பயந்துகிட்டே இருக்கேன், ஐடி கார்டு என்கிட்ட இருந்தால் என்ன, நான் சரவணமாட்ட கொடுக்க மாட்டேன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை ஐடி கார்டை என்கிட்ட தாயேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐடி கார்டை சரினாங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரி ஐடி கார்டை பார்த்தியா அப்படிங்கிறேக்கா, உங்கள் ஐடி கார்டை தெளிவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வழக்கம் போல் அவங்க சிரிக்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு என்ன தோணுன்னா, இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்படி ஒன்று அது மாதிரி பேசுதா போலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறேன், நாங்களும் பக்கத்தில் வந்துட்டேன்டி, உங்கள் அப்பா வந்துட்டார், உங்கள் தங்கச்சி வந்துட்டா, நான் வந்துட்டேன், எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆஃபீஸ் உள்ளே தான் இருக்கேன், உள்ளே வந்து அப்படி நேராக மாடிக்கு வாமா அப்படிங்கிறாங்க. மாடிக்கு வராங்க.
என்ன தங்கமயிலக்கா ஐடி கார்டு வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்காத அப்படிங்கிறாங்க. என்னது எல்லாம் தெரிஞ்சு நடிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆதார் கார்டை நீ நல்லா பார்த்துட்டல அப்படிங்கிறாங்க. அக்கா ஆதார் கார்டை பார்த்துட்டேன், ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீ நடிக்காத மீனா, நீ எல்லாமே பார்த்துட்ட, நீ படித்த பிள்ளை உனக்கு தெரியாமையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அவங்க தங்கச்சி நீங்கள்லாம் தனியாக பேசணும்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஆதார் கார்டை வாங்க வந்திருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அந்த ஆதார் கார்டில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. என்ன பிரச்சனை இருக்குது? நல்லா தானே இருக்குது. ஆதார் கார்டு கொண்டாங்க, கார்டு பிளாஸ்டிக் கார்டு தானே அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா வந்து தங்கமயிலுடைய காலை லைட்டாக சுரண்டுதாங்க. என்னம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கின்றி, நீ தாண்டி உழம்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் மீனாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? வேலை பார்க்குற நேரத்தில் வந்தீங்க, சரி நம்ம அக்கா வந்துருக்காங்கன்னு பேசினேன், தனியாக பேசணும்னு சொன்னீங்க, வந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் அப்பாலாம் வந்திருக்குறாங்க, அவளுக்கு அது தெரியலடின்னு சொல்கிறாங்க, நீ தெரியுங்கன்னு சொல்கிறீங்க, என்ன தான் நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, அக்கா கண்டிப்பாக மீனாக்காவுக்கு இது தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன தான் பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மீனா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா அப்படிங்கிறாங்க. இன்னும் தெரியலையா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் சும்மா தான் வந்தேன், ஆதார் கார்டு தான் வாங்க வந்தேன் அப்படிங்கிறாக்கா. ரொம்ப இதாக இருக்குது, இப்போ தானங்க எனக்கு டவுட்டாக இருக்குது, உங்கள் ஆதார் கார்டை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இல்லை இருக்கட்டும் என்கிட்ட அப்படிங்க. இல்லைக்கா ஆதார் கார்டை கொண்டாங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படிங்க. இல்லைக்கா இவ்வளோ நேரமே எனக்கு டவுட்டே ஆகலை. என்ன நீங்கள் வந்து ஃபோட்டோ தான் சரியில்லைன்னு சொல்லி வெட்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சோடனே, சரி ரைட்டு ஃபோட்டோவில் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் நீங்கள் ஆதார் கார்டு வாங்குறதுக்கு உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தங்கச்சி நீங்கள் வந்து வரும்போதும் உங்கள் முகத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது வேர்த்து ஊற்று விழுகும் போதும் எனக்கு வித்தியாசமாக தெரியுது. அதனால் உங்கள் ஆதார் கார்டை கொண்டாங்க, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் தரல அப்படிங்கிறேன். ஏக்கா நீங்கள் தரல அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து செந்தில் மாமாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவேன், பாண்டியன் மாமாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ணுற? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் தாங்க அப்படி பண்ணுறீங்க. நான் நல்ல ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருந்தேன், உங்கள் ஐடி கார்டு என்கிட்ட இருந்துச்சு, நான் சாயந்தரம் கொண்டு கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை நம்பாமல் என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க. என்ன அதுபோக அதில் ஏதோ ஒன்று இருக்க போய் தான் நீங்கள் இவ்வளோ பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு அதை பற்றியே தெரியலை, அதை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயிலுக்கு தெரிய வருது, ஆஹா மீனா இந்த ஐடி கார்டை பார்க்கவே இல்லை, டேட் ஆஃப் பர்த்தை நம்ம தான் வந்து ஓவராக நடிப்பை போட்டுட்டோம், நம்ம தான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. மீனா ஒன்றுமில்ல மீனா, நான் சும்மா தான் வந்தேன், நீ எப்படி வேலை பார்க்கும்போது இப்படிலாம் பேசினா நீ எப்படி நடந்துக்கிறதையோ அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் அப்படி பண்ணோம், நாங்கள் இங்கே ஒரு வேலையாக வந்திருந்தோம், உன்னை ஃப்ராங்க் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் சின்ன பாப்பா லொல்ல கிடையாதுக்கா, நான் வந்து பயங்கரமான ஆள் சரியாக்கா. என்ன நான் உங்களோட பயங்கரமாக ஃப்ராங்க் பண்ணுவேன், எங்கள் ஆஃபீஸில் கேளுங்க, என் கூட படித்தவங்க அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தான் கேட்டு பாருங்கள், அந்தளவுக்கு பண்ணுவேன் சரியா. நீங்கள் இப்போ உங்கள் ஆதார் கார்டை என்கிட்ட தரீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, என் மகன் ஆதார் கார்டு எதுக்கு உனக்கு தரணும் அப்படிங்கிறாங்க. என்ன பெரியம்மா நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க, உனக்கு என்னடி பிரியம்மா, நீ ஓடுகாலி கல்யாணம் முடிச்சு வந்துருக்கும், உனக்கு நான் பிரியமாடா அப்படி இப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா மரியாதையை பேச சொல்லுங்க உங்கள் அம்மாவை, என்ன பேசிகிட்டு இருக்குது எங்கள் ஆஃபீஸ் மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கெலாம் என்ன மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தங்கமயில் அம்மா. ஏம்மா நீ சும்மா இருப்பா நான் கிளம்புறோம் அப்படிங்கக்கா, ஆதார் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை பிடுக்குன்னு வசுக்குன்னு பிடிங்கிறாங்க. பிடுங்கன்னு மீனா மீனா அந்த ஆதார் கார்டை என்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. நான் தரமாட்டேங்க, இந்த ஆதார் கார்டில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ஆய்வு கொண்டு தான் தருவேன், அதுக்கு முன்னாடி தரமாட்டேன், நீங்கள் போய்ட்டு வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் ஆதார் கார்டு நீ தரமாட்டியா மீனா அப்படிங்கிறாங்க. அக்கா உங்கள் ஆதார் கார்டு தான், அதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை சுற்றி பார்க்குறாங்க. ஃபோட்டோவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேம்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாப்பனார் பேர்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ரஸ்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்க்குறாங்க, டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து வயசு கூட இருக்குது. இதை பார்த்தோன்னே மீனாக்கு ஓ இந்த வயசு பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பதட்டமாக அவங்களுக்கு. அதுபோக வீட்டில் உள்ளவங்க கேட்கும் போதெல்லாம் ஆதார் கார்டை கேட்கையில் ஐயோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது வடக்க தெற்குன்னு சொன்னதெல்லாம் இதுதான் காரணமா? ஓ சரி சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. மீனா இதைத்தான் மீனா நீ பார்த்துட்டியோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம், என்னை மன்னிச்சிரு மீனா, தயவு செய்து இந்த விஷயத்த வந்து நம்ம வீட்டில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அக்கா அக்கா இதை வந்து நீங்கள் நாசுக்காண்ட சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும், நீங்கள் எதுக்கு வந்து உங்கள் அம்மா
உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சிலாம் கூப்பிட்டு வந்து இப்படி பேசுகிறீங்க, ஒரு மாதிரி உங்கள் அம்மாலாம் பேசுகிறாங்க, ஏன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணால் தப்பா உலகத்தில்? எனக்கே என் வீட்டுக்காரை பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணேன். இதெல்லாம் பெருசாக பேசுகிறாங்க. ஏன் இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொன்னால் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் ஏற்றுப்பாங்களா நம்ம அம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் பொல பொலன்னு அழுகுறாங்க. நல்லா இருப்ப மீனா, நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி கதறுன்னு கதறுறாங்க. உடனே சுடர்ன்னு சொல்கிறாங்க, மீனாக்கா தயவு செய்து எங்கள் அக்கா வாழ்க்கையை நீங்கள் தாங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிம்மா, நீ கல்யாணம் முடியாத பிள்ளை, கொஞ்சம் வயசு பிள்ளை, நீலாம் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கெஞ்சுறதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அந்த மீனா சொல்ல மாட்டா. இதை வந்து என்கிட்ட ஓப்பனா எனக்கு வயசு கூட இருக்குது, என்ன அதில் இல்லை தப்பாக இருக்குது மீனா அப்படின்னு அசால்ட்டாக சொன்னால் முடிஞ்சே போச்சு. நம்ம வீட்டில் யாருமே ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. இதை நம்ம வீட்டில் அசால்ட்டாக சொல்லிடலாமே, இதுக்கு நீங்கள் இவ்வளோ கெஞ்ச வேண்டியது இல்லையே, அப்போ வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் ஆகா எல்லா பிரச்சனையும் ஒன்று ஒன்றா நம்ம வாயிலே போட்டு வைங்கிறோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறான். அக்கா வேறு எந்த பிரச்சனை தான் என்கிட்ட சொல்லிடுங்க, நீங்களும் நானும் ஒரே வீட்டில் வாழ்கிறோம், ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நான் கெடுத்து நான் நல்லா இருக்க போகிறது கிடையாது, சரிதானா? யாரும் நல்லா இருக்குன்னு நினச்சா தான் இன்னொருத்தவங்க நல்லா இருப்பாங்க. அதனால் நான் அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கலக்கா, வேறு எந்த விஷயம்னாலும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, வேறு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தானே, ஆதார் கார்டு இப்போ என்கிட்ட இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டை வாங்கிட்டு போனீங்கன்னா மீனாட்ட கொடுத்த ஆதார் கார்டு உங்கள்கிட்ட எப்படி போச்சு அது போச்சுன்னு வரும். வீட்டில் வந்து நான் உங்கள்கிட்ட தந்தால் அது வேறு விஷயம், ஏன்னா நான் வீட்டிலேருந்து உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, என்கிட்டே இருக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன், ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டேன்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் அப்படி சொன்னால் தான் வசமாக மாட்டுவீங்க, என்ன நான் ஆதார் கார்டை வீட்டுக்கு வந்தோம்னா சரணமாக மாட்ட கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மெனக்கெட்டு போய் உங்கள் வீட்டிலேருந்து போய் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்தோன்னு கேள்வி வரும். அதனால் அது சரி வராது, ஆதார் கார்டு என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, ஆதார் கார்டு என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாக்கா, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மீனா என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கி சொல்கிறாங்க, மயில் அரவக்காடு மாதிரி பேசாத, மீனாகிட்டே இருக்கட்டும், மீனா தான் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ என் பொண்ணு மாதிரி தான், நான் அப்படி பேசினா நீ வந்து கோவப்படுதேன்னு தான் பார்த்தேன் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே பெரியம்மா, சரி பெரியம்மா நானே வச்சுக்கிறேன், கொடுத்துக்கிறேன், அக்கா வாழ்க்கையை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்ன பெரியம்மா நீங்கள் என்ன பேசினாலும் எங்கள் அக்கா வாழ்க்கை எனக்கு முக்கியம் தான், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், நீ எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான், நீ என் வாழ்க்கையில் எதுவும் பண்ண மாட்டேன், சரணமாவோட நான் ஒரு வயசு மூத்தவன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாத, குறிப்பாக ராஜுக்கிட்டேயோ அத்தாட்டையோ தயவுசெய்து சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் அக்கா, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், சரிதானா? நீங்கள் சென்னைக்கு போகும்போது என்ன அங்கே பே பண்ண பணம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியும், அதை கூட நான் இன்றைக்கி வரைக்கும் என்னச்சு கிடையாது, ராஜிட்டையோ அத்தட்டையோ நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த ரகசியத்தையும் நான் நினச்சிப்பேன், நானே வச்சுப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சரிதானா? நீங்கள் இதை நினச்சி குழம்பி நீங்களே காட்டி கொடுத்துட்டாங்க, அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஆதார் கார்டை வச்சுக்கோங்க, நான் வீட்டில் ஒன்று தரேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களா, அன்றைக்கி நான் லீவ் போடுறேன், அங்கே என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் ஆஃபீஸராக இருக்குது, சரியா? என் கூட கோச்சிங் சென்டர் படிக்கையில் ஒன்றா படித்தாங்க, அவங்க தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கையில் நான் வந்தவனும் அப்படின்னு சொன்னாக்க எங்கள் அம்மா அக்கா தான் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க எடிட் பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க. பெரிய ஒன்றும் உங்களை செக் பண்ணவோ உங்கள் வயசு என்னவோன்னு சொல்லி கேட்கலாம் மாட்டாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், சரிதானா? நாசுக்காக பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காத்துக்கோங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஆகாதுக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பிறகு மீனாவில் தான் மாட்டிட்டேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க. நான் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, மீனா உன் மனசு ஏதோ கஷ்டப்பட்டு தான் மன்னிச்சிக்காம்மா, தயவுசெய்து வந்து என் பிள்ளையை மட்டும் போட்டு கொடுத்துடாத அப்படிங்கிறாங்க. பெரியம்மா நான் ஒரு நாளும் போட்டு கொடுக்க மாட்டேன், சரிங்களா? நான் இருங்க, நான் வந்து பியூனை வந்து எல்லாருக்குமே வந்து டீ வேண்ட சொல்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லைம்மா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. தங்கமயில் வெளில போய் அம்மா நானாதாம்மா உளறிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, நாசுக்காக பண்ண வேண்டியது இவ்வளோ கலப்பறை பண்ணி அவளுக்கு தெரியுது மாதிரி பண்ணிட்டியே, ஒருவேளை அந்த மீனா வந்து நீ சோழி முடிக்குன்னு நினச்சா அப்படி பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனாவை நம்ப முடியாது, மீனா வந்து எனக்கு பிடிக்காதவ தான், ஆனால் இந்த இடத்துல வேறு வழி கிடையாது, அவள் காலில் கையில் விழுந்து தான் பேச வேண்டியதாக இருக்குது, சரி பார்த்துக்கலாமா, நான் எப்படியாவது சரணமாமா தண்ணி கொடுத்தனும் போது வழி பண்ணுறேன், இல்லைன்னா சரி வராதுமா, மீனாவுக்கு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு ராஜிக்கோ அத்தைக்கோ தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி அப்படிங்கிறாங்க பாக்கியம். இனி என்ன நடக்கும் இந்த பன்னீர்செல்வம் குடும்பத்தில் அப்படின்ட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.